ஆட்டுக்கறி எப்படி வைக்கணும்? அதாவது முதல்ல செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? கறியை வந்து லேசா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி சட்டியில தண்ணியை வச்சு விடணும். சரி சரி. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இது தண்ணி இருக்கட்டுமா, அதுக்கப்புறம் பானையில நல்லா 1/4 லிட்டர் எண்ணெய், பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போது இந்த வெங்காயம் வந்து தங்க கலர்ல மாறுங்க பாரு. எப்படி மாறணும்? மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மாறிட்டு இப்ப என்ன போட போறோம் அப்படின்னா, தக்காளி இஞ்சி பூண்டை போட போறோம். தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு விட்டுரும். முதல்ல போட்டு விட்டுறோம். போட்டு விட்டாச்சு ஜம்முன்னு இருக்கும் தக்காளி. சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பிதுக்கி விட்டுருந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிதுக்கி, இஞ்சி பூண்டு கையில போட்டு வேண்டியதான். சரி சரி. பிதுக்கி விட்டுறோம். நல்லா கிண்டுது பாரு, எப்படி எப்படி வதங்குது பாரு. சுத்தம். பச்சை மிளகாய் வந்து 2 கீரி அப்படியே உள்ள போடணும். போட்டாச்சா? இது கூட கருவேப்பிலை 2 ஆஞ்சி உள்ள போடணும். கருவேப்பிலை நம்ம கைக்குள்ள நல்லா கருவேப்பிலை தின்னா கண்ணு நல்லா தெளிவா தெரியும். கூட போட்டணும், கொலாக்க கூடாது, நல்லா குளூரா போடணும். அடுத்து என்ன போடணும்? அடுத்தால வந்து இப்ப நல்லா வதங்கியாச்சா? இப்ப வந்து கறிய கொஞ்சம் தண்ணியை மட்டும் இழுத்திட்டு கறியை மட்டும் சட்டியில போடணும். சட்டியில போடணும். நான் இழுத்துதாம்ல? ஆமா. இழுத்திட்டு கறியை மட்டும் போடணும். போட்டு நல்லா கிண்டியாச்சுன்னா எவ்வளவு அருமையா வந்து பாருங்களேன். அப்படி 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 தட்டு கை பிடிச்சிக்க. போடு 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 போடு. அப்படி தட்டு அப்படியே நல்லா தட்டி விட்டுருணும். முடிஞ்சா இனி நல்லா போட்டு கிண்டிடணும். இந்த தண்ணி எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, தேவைக்கு தகுந்த போல ஊத்திடலாம். ஆனா இது நல்லா கிண்டி கொண்டு வரும்போது சுக்கா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படி சாப்பிடறதுக்கு நாக்கு தேனா இனிக்கும். சரியா? கொஞ்சம் கழிச்சு நான் பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அடுத்த இப்ப நல்லா வெந்துட்டு இப்ப போட வேண்டியது என்னன்னா, மட்டன் மசாலா பொடி போடணும். மட்டன் மசாலா பொடி 50 100 கிராம் மொத்தம் 2 கிலோ கறி. சரி சரி. ஜம்முன்னு போட்டு கிண்டிடணும். கிண்டிடணும். ஆமா. போட்டாச்சா? சுக்கா சூப்பரா இருக்கும். சரி சரி. தெரிஞ்சு சொல்றேன். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுடுங்க. ஒரே விஷயம் சொல்றேன், சத்து இங்க இல்ல, சத்து இங்க இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க பாருங்க, கறிய வேக வச்ச சாறு இங்க இருக்கு. அத வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, தேவைப்பட்டா இதுல ஊத்துவோம், இல்ல அப்படின்னா அதுல அதை வந்து நாங்க அப்படியே குடிச்சிருவோம். சரி சரி. சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சத்து எங்க இருக்கு? சாறுல தான் இருக்கு. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கறிய கழுவி அதை ஊத்தி 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 கை விட்டுருவோம். ஆனா ஊத்துற பூரா நம்ம என்ன பண்றோம், சத்தை தான் துறை ஊத்துவோம். இதுல பாருங்க, கலர் 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 பாருங்க, எப்படி பாருங்க, மஞ்சள் மஞ்சேன்னு வந்துட்டா. இது கொஞ்ச நேரத்துல அப்படியே வாய் நாக்கு தன்னால ஊறும். ஊறுனா வாட அடிக்க மாட்டோம். எலுமிச்சம்பழத்தையும் லேசா புடிஞ்சு விடணும்ல. கொட்டெல்லாம் உள்ள இருக்கும். ஆமா, அது நினைக்கும். அதான் உள்ள ஊட்டி புடிஞ்சு விட்டுணும். நல்ல கொட்டையோட உள்ள அப்பா நல்லா வெக்க மூஞ்சிக்கு ஏத்துனே பாப்பா. பத்திரா, கிராமத்து சமையல் இப்படிதான் வாங்க. அடுத்த இது கொஞ்சம் கட்டி கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு. லைட்டா நம்ம எதுனா கறி சாரை ஊத்த கொஞ்சம் சாறு கொஞ்சம் ஊத்துவேன். கொஞ்சம் 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 ரொம்ப கொஞ்சம் 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 நல்ல கொஞ்சம் ஊத்து. கிண்டிடணும். கிண்ட 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 அது சத்து அந்த கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும். அளவு தேவைக்கு தந்தா போடுங்க. அண்ணன் உப்பு போடுதாவ? சரி, உப்பு போட்டு நல்லா போட்டு அமைக்க பிடிச்சி அப்படி இல்ல பாத்திரம் பத்திரம் கிண்டுதுண்ணே. கை கை தானந்ததான் ஓடுது. அப்படியா? சரி, நம்ம இப்ப அதிசயத்தை பாப்போம். ஏற்கனவே பானையா மண்பா இது சோத்து பானைய கொண்டு வச்சோம்ல, தண்ணி ஊறிட்டா ஊரியான்னு பாப்போமா? தண்ணி ஊறிக்குமா பாப்போம். அப்பதான் வைக்கும் போது தண்ணியோட இருந்தது. எப்படி பிடிச்சது பாருங்க. அப்பா சோறு எப்படி பாருங்க. நம்ம இப்ப என்ன நினைச்சோம், தண்ணி வடிக்காம வச்சு சோறு வடிச்ச மாதிரி ஆயிட்டு பாத்தீங்களா? மண்பானையில உள்ள மகிமை இதுதான். எவ்வளவு அழகா எவ்வளவு சூப்பர் ஆயிட்டு பாருங்க. நாங்க தண்ணிய வடிக்கல, வடிக்காத சோத்து பானையில தண்ணி எங்க போச்சு? பானை குடிச்சிட்டு சத்து பூதம் உள்ளதா இருக்கு. பானையில தண்ணி வடிச்சாதான் சத்துக்களை இறங்கும். சத்து உள்ளதா இருக்கு. சாப்பிட்டா உடம்பு எப்படி இருக்குங்க நீங்களே பாத்துருங்க. இதான் கிராமத்துல உள்ள மண்பானை சமையல் சாப்பாடு. வாங்க கறியை பாப்போம். அடுத்தால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புதினா போடணும். புதினா கொத்தமல்லி 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 புதினா எல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் மொத்தம் போட்டு என்ன கிண்டணும். அதாவது நான் என்ன பண்ணணும் தெரியுமா, தண்ணி வந்து முதல்ல சுக்கா மாதிரி கொஞ்சம் கட்டியா இருந்தல, அதுல நம்ம சாறு வச்சிருந்து அத்தனை தண்ணி உள்ள ஊத்திட்டோம். இப்ப என்ன ஆகும்னா சூப்பரா ஆயிடும். கொஞ்ச நேரம் வேக வச்சிடும் அப்படின்னா அந்த ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் வத்திரும். நல்லா கட்டியா இருக்கும். சோத்துல பசஞ்சு சாப்பிடாது ரொம்ப அருமையா இருக்கும். டேஸ்ட் நல்லா நாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட் தொட்டு நக்கி பாருங்க.
என்ன இருக்கு சரியான டேஸ்ட் நாக்கு தன்னால சுரட்டுது கொண்டா கொண்டாங்கும் அப்பா அவ்வளவு டேஸ்ட் வச்சு என்ன மூடி வச்சிரும் கொஞ்ச நேரம் வேக விட்டு தம் போட்டு தூக்கிடும் கறி ரெடி ஆயிட்டா அப்படி ரெடி ஆயிட்டு பாப்பா இதுல வந்து புரோட்டாவை வச்சு இப்படி நக்கி அடிச்சா ஜம்முன்னு இருக்கும் சோத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எவ்வளவு டேஸ்ட் ருசி வாய்க்கு இருக்குங்க மட்டும் பாப்போம். ரைட் நம்ம சமையல் ரெடி. என்ன பண்ணுவோம் சாப்பிடுறதுதான் பாக்கி நம்ம எடுத்து வச்சிருமா ரெடி சமையல் ரெடி ஓடியா 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 சமையல் சாப்பாடு ரெடி எல்லாரும் சாப்பிடலாம். சரி நம்ம சோத்து பணையை கொண்டு வந்துருமா சோறு நம்ம தண்ணியில தண்ணி சோரமா வச்சோம் தண்ணி வத்தி நல்ல சோறு வந்துட்டு மண்பான சோறு மண்பான கறி எப்படி இருக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற விஷயம் மட்டும் நீ சாப்பிட்டு சொல்லணும். அதனால தயவு செஞ்சு எல்லா மக்களும் வாங்க கிராமத்து சமையல் எப்படி இருக்குங்கிறத நீ சாப்பிட்டு எங்களுக்கு சொன்னா மட்டும் போதும். எவ்வளவு ருசி பாக்க நாக்கு வருதா சாப்பிடும் போல தோணுதா சலதல அப்படியே கொத்து கொத்தா வருது பாருங்க. இந்த மாதிரி ருசியான சமையல் சாப்பிடணும்னா கிடைச்சு வைக்கணும். இதுல வந்து என்னன்னா இந்த சோறு சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை மட்டும் ஊத்தி போட்டு காலையில கஞ்சி குடிச்சா உடம்புல ஸ்டெமினா எப்படி ஏறும் தெரியுங்களா ஜம்முன்னு இருக்கும். அப்படி குடிச்சிட்டு சும்மா லாந்தனால போதும் உடம்புல அப்படி ஜம்முன்னு இருக்கும். அது மாதிரி இயற்கை சாப்பாடு பழைய காலங்கள்ல பாரம்பரிய பழக்க வழக்கங்கள முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாட இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம். வாங்க எல்லாரும் இலையை வச்சு சாப்பிடலாம். எல்லாத்தையும் இலை ரெடி ஓடியா 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 ஓடியா